ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து எ வின்டர்ஸ் அண்ட் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில் ஸ்ட்ரீமோட எபிசோட் 4 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே இந்த எபிசோடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த எபிசோடில் தான் வந்து நம்ம ஹீரோஸ் 2 பேருமே ஒன்று சேர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த எபிசோட் பார்க்க வாங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் இருப்பாள், அவன் வந்து செம்மையாக குடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து உனக்கு பசங்களை பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஷிங்லாங் வந்து சாங்யாங்கிட்ட கேட்டதுக்கு சாங்யாங் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால இவர் லவ் ஃபெயிலியர்னு நினச்சிட்டு இவர் வந்து போய் குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்டு நிறுத்தவே மாட்டேங்கிறான். அவன் தம்பி வந்து எவ்வளவோ வந்து தடுத்து பார்த்துட்டான் அந்த ஆக்டரை. ஆனால் வந்து அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கான். குடித்தது மட்டும் இல்லாமல் எல்லார் கூடயும் அங்கே வந்து விசிட் பண்ணுற எல்லார் கூடயும் வாங்க குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து சேஸ் பண்ணி செம்மையாக குடிக்க ஆரம்பிச்சிடுறான். எவ்வளோ தான் அவனை தடுத்தாலும் அவனை தடுக்கவே முடியல. அவன் வந்து செம்மையாக குடிக்க ஆரம்பிச்சிடுறான். எதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் தம்பியும் யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாததுனால அவன் தம்பி வந்து சாங்யாங்க்கு ஃபோன் பண்ணுறான். உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன தான் ஆச்சு? ஏன் என் அண்ணன் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கான்? அது மட்டும் இல்லாமல் வந்து உன்னோட வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவனும் போய் அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு திருப்பியும் ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்த உடனே வந்து அவனை ஒரு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். அப்படி படுக்க வைக்கும்போது நம்ம ஆக்டர் ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா சாங்யாங்கையும் கூடயே சேர்த்து இழுத்து அவங்க 2 பேரும் படுத்துடுறாங்க. பெட்டில் படுத்ததுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங் வந்து அந்த சாங்யாங்கை வந்து கன்னத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். எவ்வளோ வந்து நம்ம சாங்யாங் வந்து தடுத்து பார்த்துட்டான். ஆனாலும் முடியல. ஷிங்லாங் வந்து கிஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டான். இவனும் எவ்வளவோ தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணிட்டான். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஷிங்லாங் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம சாங்யாங் வந்து பெட்டோட அடுத்த சைடில் வந்து தள்ளி போட்டு அவனோட மேலே வந்து ஏறி நின்று கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்பயும் வந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டான். ஆனால் ஷிங்லாங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சாங்யாங்கால். அதனால சாங்யாங் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் வந்து அப்படியே அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டான். தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து நம்ம ஆக்டர் ஷிங்லாங் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். அவன் தூங்கினதுக்கப்புறம் நம்ம சாங்யாங்கும் வந்து நம்ம ஷிங்லாங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம சாங்யாங்க்கு வந்து ஷிங்லாங்கை முன்னாடியே பிடிக்கும். ஆனால் வந்து ஏன் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கான் அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் தூங்கினதையும் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு போர்வை எடுத்துகிட்டு வரான். போர்வை எடுத்துகிட்டு வந்து ஷிங்லாங் மேலே போற்றி விடுறான். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் நிம்மதியாக தூங்குவான்னு சொல்லிட்டு ஒரு போர்வை எடுத்து தூங்கி விட்டு அவனையும் அப்படியே பார்த்துட்டு அவன் அந்த பிளேஸை விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம சாங்யாங் வந்து வெளியில் போகிறதுக்காக போகிறான். அப்படி போனதை வந்து நம்ம ஷிங்லாங் வந்து தெரியும், அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் வெளியில் போகிறான்னு. உடனே அவன் வந்து கதவை திறந்து எட்டி பார்க்குறான் அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு அவனும் வந்து எந்த கூப்பிடவும் இல்லை, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம வெளியில் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருந்தான். பார்த்ததுக்கப்புறம் வந்து அவன் மேனேஜர் லேனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி நான் ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து மேனேஜர் லேன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீ குடித்தா ரொம்ப ஓவராக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, நான் கேட்ட கொஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ இது வந்து அடுத்த உன்னோட எக்ஸ் மாதிரி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் லேன் கேட்குறாங்க. இல்லை, ஆனால் இவன் வந்து எவ்வளோ தான் நடந்தாலும் என்னை விட்டு போகலை, என்னோட எக்ஸ் மாதிரி இல்லை, இவன் வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவனோட ஃபோட்டோவை வந்து போஸ்ட் போட ஆரம்பிக்கிறான். ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறான்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதாவே இருக்கட்டும், நம்ம நார்மலாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை போடுறான். இந்த பக்கம் நம்ம சாங்யாங்கும் அந்த ஷிங்லாங்கோட தம்பியும் வந்து டீ லீவ்ஸ் எல்லாம் பறிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வரும்போது ஷிங்லாங்கோட தம்பி இருக்கான்ல ஷெங்டியன், அவன் வந்து சாங்யாங்கிட்ட உங்கள் 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து பசங்களை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டால் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல, அதனால தான் இப்படி கோபத்தில் வந்து கோச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கானுங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்லாங்கும் வந்து வீட்டிலேருந்து இவனுங்களும் கிளம்ப ஆரம்பித்ததுனால அதை பார்த்துட்டு இவனும் வந்து பின்னாடியே கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்தவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நான் வந்து நாளைக்கு வந்து டீ செல் பண்ண போகிறேன், அதனால் அந்த டீயை வந்து எப்படி டீ லீவ்ஸ்லேருந்து கப்புக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்தப்போ வந்து நம்ம சாங்யாங்கும் சோளம் வந்து அவிச்சிட்டு இருந்தானா, அதை எடுத்து கொடுக்கும்போது இவன் கொடுத்ததை வாங்காமல் அவன் வாயில் இருக்க சோளத்தை வந்து பிடுங்கி இவன் சாப்பிட்றான். சரி அவன் எப்படியோ சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஷிங்டியன் அந்த தம்பி வந்து நான் ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துக்கு கிளம்பிடுறான். இங்கே நம்ம சாங்யாங் வந்து திருப்பி சோளத்தை தான் வச்சிட்ருக்கான். ஒரு சூடான சோளத்தை வந்து எடுத்து
கை கொதிக்குது இருந்தாலும் அதை எடுத்து அவன் கையிலேருந்து உடச்சி திருப்பி வந்து நம்ம ஷிங்லாங்க்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறான். அப்பயும் நம்ம ஷிங்லாங் வந்து அவன் கையில் கொடுக்குறத வாங்காமல் இன்னொரு கையில் இன்னொரு சோளம் இருக்குது அதை தான் பிடுங்குறான். பிடுங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து நான் டீ சேல் பண்ண போகிறேன், எனக்கு வந்து நீ எப்படி டீ லீவ்ஸ்லேருந்து கப்புக்கு காஃபி வருதுன்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்களும் அந்த டீ லீவ்ஸ் இருக்க அந்த ஃபீல்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த ஷிங்லாங் கற்றுக்கணும்னு சொன்னவன் வந்து எந்த வேலையும் பார்க்காம அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். சுற்றி பார்த்தா வந்து சீனரிஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம சாங்கியாங்கும் அவனோட தம்பியும் தான் வந்து டீ லீவ்ஸ் எல்லாம் பறிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஷிங்லாங்க்கு வந்து வெயில் அடித்தவொடனே இப்படி கை வைக்கிறதுனால அதை நம்ம சாங்கியாங் பார்த்துட்டு ஒரு தொப்பி எடுத்துகிட்டு வந்து அவனோட தலையில் மாட்டி விடுறான். மாட்டி விட்டதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் வந்து அப்படியே பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டீ லீவ்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி டீ ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா குடிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய மீட் வந்து சமைச்சி வச்சுருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க டீ ஃபார்மர் வந்து நம்ம ஆக்டர் ஷிங்லாங்ட்ட ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கே நீ எவ்வளோ மீட் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு நீ டீ சேல் பண்ணுற அந்த ட்ராகன் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து இங்கே அந்த கோ ஆக்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்களே, ஹாயும் லூவும், இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா வந்து நம்மளோட ஷூட்டிங் வந்து இதோட முடிய போகுது, இவங்க சீக்கிரமாக ப்ரொமோஷனும் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நீ என்ன பிளான் பண்ணலான்னு இருக்க, திருப்பி ஆக்டிங் கிளாஸ் நடத்த போறியான்னு சொல்லிட்டு லூ வந்து நம்ம ஹாயுகிட்ட கேட்குறான். ஹாயு அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டில், நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் இல்லை, எனக்கு இன்னொரு ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷிங்லாங்கை காமிக்கிறாங்க. ஷிங்லாங் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா வந்து அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம சாங்லாங் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு குளிருன்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி வந்து அவனுக்கு போத்தி விடுறான். அதுக்கப்புறம் இவன் ஃப்ரண்ட்டில் போயிடுறான், ஷிங்லாங் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்கான். வந்தவனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரில, ஷிங்லாங் வந்து திடீர்னு சாங்கியாங் முன்னாடி வந்து கேட்குறான், எதுக்காக வந்து நீ எப்போ நான் கிளம்புவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து இவன், நீ இங்கே இருந்தேன்னா என்னால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் எவ்வளோ வந்து ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டேன், நீ இன்னும் நிறைய நாள் இருந்தீங்கன்னா என்னோடய கண்ட்ரோல் எல்லாமே உடஞ்சிரும், அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஷிங்லாங் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சாங்கியாங்கும் அதை ரெசிஸ்ட் பண்ணாமல் அவனும் வந்து திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து என்ன கேட்குறான்னா, உனக்கு மென்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சாங்கியாங் வந்து உன்னோட பேர் என்ன மென்னா, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த பேர் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒன்று சேர்ந்துட்ருக்க இந்த இதை வந்து ஒருத்தவன் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடுறான். ஃபோட்டோ எடுத்தது வந்து யாருன்னு தெரியல. அதுக்கு அடுத்த நாள் வந்து இப்போ டீ கலெக்ட் பண்ணாங்கல்ல, டீ லீவ்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஹீட்டில் வந்து பாயில் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ வந்து நம்ம ஷிங்லாங்கும் சாங்கியாங்கும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இவனுங்க 2 பேரும் வந்து ஜாலியாக கிண்டலாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இவனுங்களும் அவனுங்களோட வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இங்கே ஹீட் பண்ண லீவ்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங்கிட்ட சொல்லும்போது சாங்கியாங்கும் வந்து அதை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து அந்த இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு வந்து இன்னும் வேலை முடியல, நீ தானே கற்றுக்கணும்னு சொன்ன, ஏன் பாதியிலே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் கேட்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை ஷிங்லாங் வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து பாடிக்கு வந்து க்ரீம் தடவிட்டுருக்கான். அப்போ வந்து நம்ம சாங்கியாங் வந்து ஒரு கீ செயினை வந்து அவனோட ஃபோன் கேஸில் வந்து மாட்டிகிட்ருக்கான். மாட்டிட்டு நான் உனக்காக இது கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி காமிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து என்ன யோசிச்சான்னு தெரில, உன்னோட கைக்கும் நான் வந்து தடவி விடுறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து தடவி விட்டுட்ருக்கான். அப்படி தடவி விட்டுட்ருக்கும்போது தான் நம்ம ஷிங்லாங்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஏன்னா அவனோட ஸ்டைலிஸ்ட் வந்து இன்றைக்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுவும் அந்த ஸ்டைலிஸ்ட் யாருன்னா மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு, இவங்களோட பேர் வந்து ஜெயலின். இவங்க வந்து இன்றைக்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிங்லாங்கை போட்டு கத்துறாங்க, என்ன வேலை பார்த்துட்ருக்க, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து பெரிய பிரச்சனை வரும், செம்மையாக ரூமர்ஸ்லாம் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸை வந்து ஷிங்லாங் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் என்னென்னா, ஒரு ஆள் இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து ஒருத்தவன் எடுத்திருப்பான்ல, அதுதான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, நான் இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து அந்த இமேஜை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதெல்லாம் வந்து நம்ம ஜெவலின் அந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்ருக்கும்போது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, இப்படிலாம் இருந்ததுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான்.
அப்போ வந்து ஷிங்லாங் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்படி இல்லை பெரிய பிரச்சனையாக போயிட்டுருந்ததுன்னா நான் இதை அஃபிஷியலாக மாற்றிடுவேன் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து அந்த மேனேஜரோட ஃப்ரெண்டும் வந்து, நீ வந்து ஆக்டிங் கெரியரை தானே சூஸ் பண்ண, அப்படின்னா நீ வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, இப்படி இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காத, அப்புறம் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் லானும் கோவத்தில் வந்து கிளம்பிட்டாங்க. அப்போ தான் வந்து ஷிங்லாங்கோட தம்பி ஷிங்டியான் வந்து, உனக்கும் சாங்யாங்க்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு வந்து இவனும் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அங்கே எடுத்து வச்சுருக்க டீ லீவ்ஸை வந்து எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா வந்து அவனோட தம்பி கொடுத்துட்ருக்கான். திருப்பி அவன் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்துட்றான். ஆனால் பதில் சொல்லலை. அதனால் நம்ம ஷிங்டியானும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மேனேஜர் லானோட ஃப்ரெண்டும் சாங்யாங்கும் பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, நீ எதுக்காக அவனை லவ் பண்ணுற, நீ வந்து அவனோட எக்ஸ் அனுப்பின ஆளா, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாங்யாங் வந்துட்டு, எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆமாம், அமௌண்ட்டை தவிர வேறு என்ன வேணும், நீனும் எனக்கு தெரிஞ்ச அவனோட எக்ஸ் அனுப்பின ஆள் மாதிரி தான் தெரியுது, இப்படிலாம் நடந்துகிட்ருக்காத, அவன் ஒரு ஆக்டர், உன்னால் வந்து அவனோட லைஃப் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிறது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நம்ம சாங்யாங்க்கும் கொஞ்சம் வந்து ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் அவன் மேலே இருக்கிற அக்கறையால் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங்கும் நினச்சிட்டு வெளில போகிறான். வெளில போனவொடனே ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஷூட்டிங்காக ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்காக வெயிட் பண்ணாத, இன்றைக்கி நைட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து காரில் ஏறி அந்த மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு கூட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. நம்ம சாங்யாங்கும் வந்து அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து, நம்ம ஷிங்லாங்கோட தம்பி இருக்கான்ல ஷிங்டியான், அவன் வந்து ஒரு ஸ்கிரிப்டை காமிக்கிறான். அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஷிங்லாங் பார்த்துட்டு இதில் ஏதோ தப்பு இருக்குது, போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது நம்ம மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு திருப்பியும் வந்து ஷிங்லாங் அந்த ஆக்டரை திட்ட ஆரம்பிச்சிடுறான். உடனே ஷிங்லாங் வந்து திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் வந்து நம்ம கோ ஆக்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து அவங்களோட ஷூட்டிங்காக மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து மேனேஜரோட ஃப்ரெண்டு வந்து லானுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி வந்து ஷிங்லாங் ஒருத்தவனை வந்து லவ் பண்ணுறான், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் போஸ்ட்டும் அதிகமாக போட்டுட்ருக்கான், அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரூமர்ஸ் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேனேஜர் லானும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ அவன் வந்து ஷூட்டிங் பண்ண விடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து திருப்பி இங்கே வந்து மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, நீ அடுத்த ஷூட்டிங் வந்து பண்ணலான்னு ஐடியா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த டீ லீவ் செல்லிங் வந்து செம்மையாக இருந்துச்சுன்னா நான் இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு இருக்கேன், எனக்கு அடுத்து வேறு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. சரி, முதல்ல இந்த ஷூட்டிங்கை முடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஷூட்டிங்காக. நம்ம ஆக்டர் ஷிங்லாங்கும் வந்து செம்மையாக ரெடி பண்ணிட்டு இப்போ என்ன ஆகிட்ருக்கான்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃபோனில் சேட் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் சிரித்து சேட் பண்ணுறான். அவன் தம்பி வந்தது கூட கண்டுக்கல, சிரித்து சேட் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்யாங் வந்து சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறான். எதுக்காக கிளம்புறான்னா, நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங்க்கு ஒரு மெசேஜ் போட்டிருப்பான். என்ன மெசேஜ்னால் வந்து, இன்றைக்கி நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சோடனே எனக்கு பார்ட்டி ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அவன் வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போ வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணும்போது நம்ம சாங்யாங் வந்து அவனை, நீ செம்மையாக இருக்க, அழகாக இருக்கன்னு சொன்னோடனே நம்ம ஷிங்லாங்கும் வந்து, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நான் லக்கேஜ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டரோட எக்ஸ் வந்து அவனோட ஆள்னு நினைக்கிறேன், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், கால் பண்ணி ஜி ஜங்சோன் அப்படின்ற பேரில் வந்து நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ண, டிக்டாக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஷிங்லானோட ஃபேனாக இருக்க மாதிரி நீனும் நடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுவும் முக்கியமாக ஒரு ஹேண்ட் கெஸ்டர் வந்து ஷிங்லாங் வைப்பான். அந்த கெஸ்டர் வைக்கும்போது நீ அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லிகிட்ருப்பான். இந்த பக்கம் வந்து ஷூட்டிங்காக இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. இந்த ஷூட்டிங் எதுக்காக நடக்குதுன்னா, அங்கே இருக்க டீ லீவ்ஸ் எல்லாத்தையும் விற்று அந்த டீ ஃபார்மர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்காக தான் நடக்குது. அப்படி ஷூட்டிங் நடக்கும்போது இடையில வந்து 2 செகண்ட் கேப் கிடச்சாலும் நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங்க்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வந்து அவனோட தம்பி வந்து பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க, எப்போ பாரு ஃபோன் நோண்டிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கொடு, இல்லைனா நான் லைவ் ஸ்ட்ரீம் வந்து அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே அவனோட தம்பியும் ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து டீச்சர் ஈன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. லைவ் ஸ்ட்ரீமும் ஆன் ஆகிடுச்சு. லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ண உடனே வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு டீயை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஒரு 7 டீயை வந்து அவங்க முன்னாடி வந்து அடுக்கி வச்சுருக்காங்க.
அந்த டீயோட ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் வந்து அந்த டீச்சரையே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சாங்யாங் பார்த்துட்ருக்கான். சாங்யாங் மட்டும் பார்த்தது இல்லாமல் அவங்களோட மேனேஜரும் பார்த்துட்ருக்காங்க. இவனும் வந்து இவங்களும் வந்து ஒவ்வொரு டீயாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங் வந்து முன்னாடி அடுக்கியிருக்க 7 டீயை குடிச்சு இது எந்த இடத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவனும் லைவ் ஸ்ட்ரீமில் பேசிகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம சாங்யாங் பார்த்து ஃபுல்லாக ரசிச்சிட்ருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து கமெண்ட் செக்ஷன் பார்க்குறாங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே ஜி ஜங்ஜோன் அப்படின்ற பேர், அதில் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நிறைய மெசேஜஸாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஷிங்லாங் வந்து ஜி ஜங்ஜோன்ற பேரை பார்த்தோன்னே சிரிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே அந்த வீடியோவை வந்து அவனோட எச்சமும் பார்க்குறான். மொத்தம் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்னா. அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவனோட ஹெட்ஸ் வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் கால்குள்ளே வந்து கனெக்ட் ஆகிடுவான். கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த ட்ரீ பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன், இந்த ட்ரீ தான் அது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து சொல்லிகிட்ருக்கான். சொல்லிகிட்ருக்கத வந்து பார்த்த உடனே நம்ம ஷிங்லாங்க்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. டென்ஷன் ஆகிறதுனால லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சோடனே செம்ம கோவத்தில் வந்து அவன் கிளம்பிடுறான். வேகமாக போய் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. இவன் பின்னாடியே வந்து மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு, அவனோட தம்பி எல்லாருமே வேகமாக போய் அந்த ரூமை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஷிங்லாங் வந்து செம்மையாக கத்துறான். யார் வந்து அவனோட காலை வந்து கனெக்ட் பண்ணது என்னோட லைவ் ஸ்ட்ரீமில், யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் லானோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கத்துறான். அதுக்கு வந்து ஒரு பொண்ணு தெரியாமல் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து காலை கனெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் போய் டீச்சர் ஈயை போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்லிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டரை பார்க்குறதுக்கு அந்த டீ ஃபார்மர்ஸில் இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வந்து நம்ம ஷிங்டியன் அவனோட தம்பியை வந்து சமாளித்து எப்படியோ வந்து வழி அனுப்பி வச்சுட்டான். இதனால் இந்த சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு வந்து இந்த டீச்சர் ஈ இருப்பாங்களே அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எதுக்காக வந்து நீங்கள் இப்படி கால் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க? எங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்துருக்கலாம்ல, நாங்களே வந்து சொல்லியிருப்போம் இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குது, எதுக்கு காலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் வந்து அந்த அவனோட எக்ஸ் வந்து அந்த டீ ஃபார்முக்கு வெளியில் தான் நிற்கிறான். அதை வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் இருப்பால ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் சரியாயிடுறான். சரியானதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து சாங்யாங் கூட சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படி சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங் கிட்ட உன்னை சுற்றி எனிமீஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிடுறான். உடனே அந்த ஷிங்லாங்கும் உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களும் கிளம்புறாங்க. நம்ம டீச்சர் ஃபோன் ஒரு டீ மாஸ்டர் இருப்பார், அவரும் அந்த இடத்துக்கு வராரு. அவனை வந்து எல்லோரும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணும்போது நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட தம்பிக்கிட்ட எங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வாங்கிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங்க்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோனில் என்ன சொல்கிறான்னா வந்து, நீ எங்கே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜே போடலை, நான் எல்லா மெசேஜையும் படித்து பார்த்துட்டேன், எதுவுமே நீ அனுப்புன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீனே வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி அவன் வந்து ஃபோன் அடிச்சு பார்க்குறான். ஆனால் வந்து சாங்யாங் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ தான் இந்த பக்கம் வந்து நம்ம ஷிங்டியானும் மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா வந்து, அந்த நம்ம ஆக்டரோட எக்ஸ் வந்து என்னென்ன பண்ணா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மாஸ்டர் ஃபூ ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டைமிங்கில் தான் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஃபோனை வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் சாங்யாங் வந்து எடுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் இவனும் மெசேஜ் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டே இருப்பான். ஆனால் எவ்வளோ தான் அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தாலும் அவனுக்கு வந்து ஒன்றும் புரியாது. ஏன்னா வந்து ஜி ஜங்ஜோன்ற பேரில் தான் எல்லா மெசேஜுமே இருக்குது. அதனால் என்ன நடந்தது எதுவுமே தெரில. இவனும் வந்து நிறைய சர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பான், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் சாங்யாங் வந்து அந்த பிளேஸ்க்கு அவன் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து மெசேஜ் பண்ணுறான், நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீனே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு அவனும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அவன் அடித்து பார்க்குறான், அவன் எடுக்கலை. அதுக்கப்புறம் இவனாக தான் கண்டுபிடிச்சாதான் வந்துட்டு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொண்டாடுறதுக்காக அந்த ஒரு பிளேஸ்க்காக வந்திருக்காங்க. அந்த பிளேஸில் யார் இருக்கான்னா அவனோட எக்ஸும் உட்காந்துருக்கான். சரி அவனை பார்த்த உடனே எல்லாருக்குமே செம்ம கோவம் தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, வெளியில் வெறுப்பை காட்ட முடியாதுன்றதுனால இவனும் வந்து உட்காந்துடுறான். இந்த நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து எக்ஸுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம மேனேஜர் லானோட ஃப்ரெண்டுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அப்படி கோவத்தில் இருக்கும்போதே நம்ம மேனேஜர் லான் வந்து லானோட ஃப்ரெண்டு வந்து ஒன்றை நோட் பண்ணிட்டாங்க.
நோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த ஷிங்லாங்கும் ஈஹோ அதாவது அவனோட எக்ஸும் ஒன்றா இருக்கிறது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. ஃபோட்டோ எடுத்ததை வந்து பார்த்துட்டு அந்த ஃபோனை பிடுங்கி அந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் சீப்பாக பிஹேவ் பண்ணாத, நீ அப்படியே ஃபோட்டோ எடுத்தாலும் நாங்கள் அப்லோட் பண்ண விட மாட்டோம், அப்லோட் பண்ணினா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு திருப்பி குடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து அவனோட எக்ஸுக்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ நீ தானே எடுத்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது, அடுத்த தடவை நீ ஃபோட்டோ எடுக்கும்போது நான் வந்து லைட்னிங்கும் செட் பண்ணுறதுக்காக லைட்னிங் உனக்கு கொடுக்குறேன், நல்லா கிளியராக ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என் கூட இன்னொருத்தன் வரனால அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து சேவே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து அந்த எக்ஸ் என்ன பண்ணுறான்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை கொடுக்கும்போது நம்ம மேனேஜர் லானோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு மேனேஜருக்கு வந்து சியர்ஸ் கொடுக்காம நீ எதுக்கு ஷிங்லாங்க்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எக்ஸுக்கு வந்து கோவம் வந்துச்சு. இருந்தாலும் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க கூட சியர்ஸ் பண்ணிட்டு விளையாடிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு வந்து வெளியிலேருந்து கேட்குது. அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் வந்து நோட் பண்ணிட்டான், சாங்கியாங் இங்கே வந்ததை வந்து நோட் பண்ணிட்டான். உடனே அவங்க தம்பிக்கிட்ட வந்து நான் இப்போ வெளியில் போகிறேன், யாராவது போனாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து சாங்கியாங்கை பார்க்கறதுக்காக கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது தான் அந்த சைடு டீ ஃபார்மர்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறது வழியாக தான் கிளம்பிட்டுருக்கான். அப்போ வந்து எல்லோரும் வந்து அவனை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவனும் வேகமாக போய் காரை வந்து பார்க்க போகிறான். போன உடனே அங்கே சாங்கியாங் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வர்றான். வந்ததுக்கப்புறம் சாங்கியாங்கும் காரில் ஏறி உட்காருன்னு சொன்னோடனே அவனும் வந்து காரில் ஏறி உட்கார்றான். உட்காந்து சீட் பெல்ட்ஸும் போட்டுட்டுருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம ஜாலியாக வந்து இவங்க வந்து ஒரு லாங் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதனால் வந்து இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கோர்த்துக்கிட்டு காரில் இருக்கும்போது கையை கோர்த்துட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து சாங்கியாங் வந்து ஷிங்லாங் கிட்ட என்ன சொல்கிறான்னா வந்து, உனக்கு ஏதாவது டயர்டாக இருந்ததுன்னா நீ படுத்து தூங்கிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த காரில் வந்து படுத்து தூங்கிடுறான். தூங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து ரீச் ஆக வேண்டிய ப்ளேஸும் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இவன் திரும்பி பார்க்கும்போது ஷிங்லாங் செம்மையாக தூங்கிட்டுருக்கான். தூங்கிட்டுருக்கதை பார்த்துட்டு அவன் வந்து நம்ம சாங்கியாங் வந்து அவனோட கோட்டை கழட்டி அவன் மேலே போட்டுட்டு இவன் வந்து வெளியில் போய் டென்ட் ரெடி பண்ணுறதுக்காக கிளம்புறான். வெளியில் போய் அவன் வந்து நெருப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க தங்குறதுக்காக டென்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருந்த திங்ஸ்லாம் காருக்கு பின்னாடி இருக்குது, அதெல்லாம் எடுக்க போகிறான். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே நெருப்பு பற்ற வைக்கிறான். நெருப்பு பற்ற வச்சுட்டு இவனும் டென்ட்டெலாம் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அப்படி ரெடி பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு பசிக்குள்ள நைட்டு டின்னருக்காக அதையும் வந்து அவன் ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணிட்டு டென்ட்டையும் பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சதை வந்து நம்ம சாங்கியாங் நோட் பண்ணிட்டு அந்த காருக்கு போய் அவனை வந்து வெளில கூப்பிட்றான். கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த சீனரியை பார்த்த உடனே உனக்கு வந்து பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடுச்சு தானே, கரைஞ்சிருச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவனும் அந்த சீனரிஸ்லாம் பார்க்குறான். பார்த்து செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா, காலையில் சன்ரைஸும் இதை விட சூப்பராக இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, நான் போன ஜென்மத்தில் உன்னை இவ்வளோ லவ் பண்ணேனான்னு தெரியல, ஆனால் இந்த ஜென்மத்தில் வந்து நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லவ் பண்ண போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் வந்து கட்டி பிடிச்சிடுறான். கட்டி பிடிச்சதுக்கப்புறம் இவனுங்களும் டென்ட்டு ரெடி பண்ணியிருந்தாங்களா, அந்த டென்ட்டுக்குள்ளே போய் தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சீன்ஸ் எதுவும் போடல, மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சன்ரைஸ் ஆரம்பிச்சிச்சு. சன்ரைஸ் அப்போ வந்து 2 பேருமே சட்டையே இல்லாமல் தான் வந்து எந்திரிக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு சாங்கியாங் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து நம்ம ஷிங்லாங் அதுக்கப்புறம் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த சைடு விண்டோவை ஓப்பன் பண்ணி வெளியில் வரான். வெளியில் பார்த்தா சீனரிஸ்லாம் செம்மையாக இருக்குது. உடனே இப்போ நான் வெளியில் வரதை யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் கிட்ட கேட்குறான். சாங்கியாங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். வா அப்போ நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாங்கியாங் வந்து நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தால் நீ அதை போஸ்ட் பண்ணுவியான்னு கேட்ட உடனே ஷிங்லாங்கும் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஃபோட்டோ மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து மேனேஜர் லானோட ஃப்ரெண்டும் நம்ம ஷிங்லாங்கோட தம்பியும் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பானுங்கன்னா, மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சிட்ருப்பாங்க. ஃபோன் அடித்து அவன் எங்கே இருப்பான்னு கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் வந்து நெட் எதுவுமே கிடைக்காது. அவனை ஃபோனையும் ரீச் பண்ண முடியல. இவனுங்களும் அந்த சீனரிஸ்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு அந்த இடத்துலயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறதுக்காக நம்ம சாங்கியாங்கும் திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சிட்ருப்பான். இதோட வந்து நம்ம எபிசோடை முடிக்கிறாங்க. இன்னும் அவங்களோட ஸ்டோரி எப்படியெல்லாம் போகுது, எந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.